இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக உங்களுக்கு காத்திருக்குங்க. ஏன்னா முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது. முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பணக்கார கடவுளாகவோ இவர் நினைச்சா மட்டுமே பார்த்தீங்கன்னா எந்தவித ஏற்பாடும் எத்தனை முறை நம்ம செஞ்சாலும் திருப்பதி ஏழுமலையானின் அருள் இருந்தால் மட்டுமே அவருடைய திருமலைக்கு செல்ல முடியும். உலகில் பணக்கார கடவுள்னு சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பார்த்தீங்கன்னா பலருமே தெரியாத ஒரு தூண் தாங்க குபேர தூண். இந்த குபேர தூணை வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லை நீங்கும். மேலும் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ வேண்டும் நினச்சிங்கன்னா தவறாமல் திருப்பதிக்கு செல்லும் போது இந்த குபேர தூணை வழிபட்டு வந்தாலே கடன் தொல்லை நீங்கும். தொழிலும் சரிங்க, வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். நீங்களும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஓம் நமோ நாராயணா என பதிவை 3 முறை கமெண்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் திருப்பதி ஏழுமலையில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னென்னு ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் இந்த நேரம் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி ஏழுமலையானே பணக்கார கடவுள் தான் பலருக்கும் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட பணக்கார கடவுளை பார்த்தீங்கன்னா குபேரனிடம் கடன் பட்டு தான் தற்போது வரை அவருடைய கடனுக்காக வட்டி கட்டிட்டு வராரு. இந்த கதை பலருக்கும் தெரியாமல் இருக்கு. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் முதல்ல தெரிஞ்சுக்க போகிறேங்க. பெருமாளுக்கே கடன் கொடுத்த குபேரனின் அருள் நமக்கு கிடைச்சாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் தொடர்பான அனைத்து வித பிரச்சனைகளும் நிச்சயம் தீருங்க. திருப்பதிக்கே செல்லக்கூடிய பக்தர்கள் தவறாமல் நீங்கள் குபேர துணியும் வழிபட்டுட்டு வாங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பெருமாளை தரிசிப்பது தான் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஏழுமலையானை மட்டும் இல்லைங்க, இங்குள்ள இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, இடங்கள் இருக்குது. இந்த இடங்களை தரிசித்திங்கன்னா வழிபட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, அதாவது பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா தீங்கும். அப்படி இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நீங்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய ஒரு இடம்னா அது குபேர தூண் இருக்கக்கூடிய இடம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமலை திருப்பதி ஏழுமலையானுடைய கோவிலில் தங்க வாசல்னு சொல்லக்கூடிய பங்காரு வாசல் முன்னாடி பகுதியில் அமைந்துள்ள தூண் தாங்க. இந்த குபேர தூணை பிரசாத விநியோகம் நடத்தக்கூடிய இடத்துக்கு அருகே இருக்குது. இது செல்வ தேவதையான குபேரனின் அருளை பெற்றுத்தரக்கூடிய புனிதமான தூணுன்னு சொல்கிறாங்க. இந்த தூணின் உச்சியில் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரனின் உருவம் நேர்த்தியாக செதுக்கியிருக்காங்க. அதனால் திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க வரக்கூடிய பக்தர்கள் இந்த தூணையும் நீங்கள் வழிபட்டிங்கன்னா குபேரனின் அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் பக்தர்கள் இந்த தூணை தொட்டு வணங்க நிதி நெருக்கடி தீருங்க, தொழில் வியாபாரத்தில் செல்வம் பெருகுன்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. மேலும் ஏன் இந்த குபேர தூண் இங்கு அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இங்கு பெருமாள் பத்மாவதி தாயார் திருக்கல்யாணத்தின் போது தாங்க தேவ கஜங்களுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் இந்த குபேரிடம் பெருமாள் 1,14,00,000 தங்க காசுகளை கடனாக பெற்றாராம். இந்த கலியுகம் முடியும் வரை அசல் தொகையே வட்டியோடு குபேரனுக்கு திருப்பி தரும் வரை பார்த்தீங்கன்னா பெருமாள் இந்த பூலோகத்தில் இருக்க வேண்டுன்னு நிபந்தனை விதித்திருக்காரு. இந்த வரலாற்று புகழ்பெற்ற கடனை நினைவு கூறும் வகையில் கோவிலில் வளாகத்திலே பார்த்தீங்கன்னா குபேரனுக்குரிய தூண் அமைத்திருக்காங்க. பக்தர்கள் இந்த தூணை தரிசித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. பக்தர்கள் செல்லக்கூடிய காணிக்கைகள் அனைத்துமே குபேரனுக்கு செலுத்தப்படும் வட்டியாக சொல்கிறாங்க. பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக செலுத்தும் இந்த காணிக்கை தான் பெருமாள் கடனை அடைப்பதற்காக பயன்படுத்துவதாகவும் ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த குபேர தூணை நீங்கள் எந்த முறையில் வழிபடணும்னு தெரிஞ்சுக்கணும். குபேர தூணின் முன்னாடி நின்று உங்கள் கை கூப்பி பெருமாளை மனதார நினைக்குங்க. பிறகு தூணை வலது கையால் 3 முறை தொட்டு வழிபடுங்க. பிறகு மனதார உங்களுடைய விருப்பங்களை பெருமானிடம் வேண்டிக்கோங்க. பிறகு ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் க்ளீம் குபேராய நமக எனும் மந்திரத்தை 11 முறை இல்லைன்னா 21 முறை ஜபிங்க. பிறகு இந்த குபேர தூணை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை திரியோதசி
பௌர்ணமி நாட்களில் இந்த குபேர தூணை வழிபட்டால் இன்னும் கூடுதல் பலன் கிடைக்குங்க. இந்த குபேர தூணை வழிபடுவதன் மூலம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகிடும், கடன் தொல்லையும் நீங்கிடும், தொழில் வியாபாரம் வளர்ச்சி நன்றாக இருக்கும், வீட்டில் செழிப்பு மற்றும் பார்த்திங்கன்னா சமாதானமான நிலை, அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். புதிய வாய்ப்புகள் கிடைச்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க. மன நிம்மதியும் உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. மேலும் திருப்பதி ஏழுமலையான்னு பார்த்திங்கன்னா பல்வேறு அதிசயங்களையும் பிரமிக்க வைக்கக்கூடிய அறிவியலும் நிறைந்திருக்கு. அது என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் திருப்பதி சென்று வந்தாலே திருப்பன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வரக்கூடிய திருப்பதி தேவஸ்தானம் எப்போதுமே பார்த்திங்கன்னா கூட்டம் நிரம்பி வழிய எம்பெருமானின் அருள் பார்த்திங்கன்னா நிறைஞ்சே இருக்கு. இந்த திருப்பதி சென்று வந்தா திருப்பன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த திருப்பதிக்கு சென்று வந்தாலே வாழ்க்கையில தீரா துயர் நீங்குன்னு சொல் பழிப்பதாலின் காரணம் தாங்க மக்கள் இங்கு கூட்டம் எப்போதும் அதிகமாகிருக்கு. திருப்பதி பெருமாள் சிலையினுடைய அதிசயம் என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா திருப்பதி ஆலயத்தின் உள்ள பெருமாளின் சிலை எப்போதும் 110 டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பத்தில் தான் இருக்குதான். 3000 அடி உயரத்தில் அமைந்துள்ள திருமலை திருப்பதி கோயிலுங்க. பொதுவாக உயரத்தில் வெப்பநிலை குறைவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருமாள் இவ்வளவு பார்த்திங்கன்னா வெப்பநிலையோடு இருப்பது அதிசயமாக பார்க்கப்படுது. மேலும் இங்கு பெருமாளுக்கு தினமும் காலை 4:30 மணிக்கு குளிர்ந்த நீரும் பாலும் திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுது. இருந்தாலும் அபிஷேகம் முடிந்த உடனே பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வேர்க்க தொடங்குது. அதனால் பெருமாளை பீதாம்பரத்தில் வேர்வையை ஊற்றி எடுக்கிறாங்க. மேலும் இங்கே வியாழக்கிழமை ஒரு முறை பெருமாள் நகைகளை களைத்து துளசி மாலையுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அப்படி பெருமாளின் உடலிருந்து ஆபரணங்கள் எடுக்கும்போது ஆபரணங்கள் சூடாக கொதிக்குதுங்க. திருமலை திருப்பதி ஆலயத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சீலதோரணம் பாறை இருக்கு. இது சுமார் பார்த்தீங்கன்னா 250 கோடி வருடங்கள் பழமையானதும் எல்லோராலுமே இங்கே எளிதாக திருப்பதி சென்று விட முடியாது. ஏழுமலையானே அழைத்தால்தான் ஏழையாக இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் தரிசனம் கிடைக்குங்க. சீனிவாச பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் முதல் அவர் அணியக்கூடிய பட்டு பீதாம்பரம் வரை பல சிறப்புகள் கொண்டதாக இருக்கு. இங்கு சில மணி நேரம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காத்திருந்து கூட ஏழுமலையான தரிசனம் செய்கிறாங்க. திருமலையின் அடிவாரத்தில் பெருமாள் அருள்பாலிக்கக்கூடிய ஆனந்த நிலையம் வரைக்கும் ஏழுமலையானுடைய அருள் நிறைந்திருக்குன்னே சொல்லலாங்க. இங்கு தினசரி பார்த்திங்கன்னா 50 முதல் 70,000 பக்தர்கள் சுவாமி தரிசித்து செல்கிறாங்க. விசேஷ நாட்களாக இருந்தால் 5 லட்சம் வரை பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிக்கிறாங்க. திருமலை ஏழுமலையான் கோவிலில் ஆனந்த நிலையன்னு சொல்லக்கூடிய கருவறையின் விமானம் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இந்த தங்க விமானத்தை தரிசனம் செய்தாலே ஏழுமலையானே தரிசனம் செய்தது போல பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. தொண்டைமான் சக்கரவர்த்தி நிர்மாணித்து இந்த ஆனந்த நிலையத்தின் மீது அருள்பாலிக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னா விமான வெங்கடேஸ்வரராக போற்றப்படுறாரு. மேலும் இம்முன்பரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயுதேவனுக்கு இடையே ஒரு போட்டி வந்திருக்கு. நம்மள யார் பெரியவர்னு போட்டி ஆதிசேஷன் வாயுதேவனிடம் ஏற்பட வாயுதேவனோ தன் கையிலாய மலையை என்னுடைய உடம்பால சுற்றி இறுக்கி மூடிக்கொள்வேன். நீ உன்னுடைய பலத்தால மலையை சிகரங்களை தெரிந்தா நீ பெரியவன்னு ஒப்புக்கொள்வேன்னு போட்டி தொடங்கியிருக்கு. ஆதிசேஷன் தன் 1000 தலைகளாலும் உடம்பாலும் வாளாலும் பார்த்தீங்கன்னா கைலாய மலையை இறுக்கி மூடிக்கொண்டு மலையே தெரியாதபடி மறைத்துட்டாரு. வாயுதேவன் பலம் கொண்ட மட்டும் காற்றை வீசி பார்த்து கூட அசைக்க முடியல. பல 100 ஆண்டுகளான பின் ஆதிசேஷன் லேசாக அசையவே அந்த நேரம் பார்த்து வாயுதேவன் பற்றின தன்னுடைய பலத்தை காட்ட கையிலேயே இருந்து 3 சிகரங்கள் பேர்ந்து கொண்டு புறப்பட்டன. அதில் ஒன்று திருமலையின் விழுந்து சேஷேஷலம்னு ஏழுமலையானின் ஒன்றாக உருவானதுன்னு சொல்கிறாங்க. சேஷலன் மீது ஆனந்தம் இருப்பதால் இந்த பிரதேசத்திற்கே ஆனந்த நிலை என பெயர் வந்திருக்குங்க. ஏழுமலையானே தரிசிக்கு முன்னாடி பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஆதி வராக சுவாமியை தரிசிக்கணும். அவருக்கே முதல் நைவேத்தியம் படைக்கப்படுதுங்க. மேலும் வராகமூர்த்தியை வழிபட்ட பின்னரே மூலவராக இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை தரிசிங்க. மேலும் புராணத்தின்படி இந்த ஆதி வராக சேஸ்திரன்னு சொல்லுவாங்க. பெருமாள் சீனிவாசனாக பூமிக்கு வந்தபோது
ஆதிவராக சுவாமியிடம் அனுமதி பெற்று திருமலையில் தங்கியதாகவும் புராணங்களின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.